நம்ம தளபதி மொபைல்ஸ் வந்து கோவில்பேட்டில் இருக்கு சரிங்களா. நம்ம கோவில்பேட்டில் வந்து 3 வருஷமா வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. விஜயனை கட்சி ஆரம்பிக்க முன்னாடியிலேருந்தே நம்ம கடை வந்து கோவில்பேட்டில் இருக்கு சரிங்களா. அதனால வந்து விஜயனை பேர்ல வந்து நிறைய நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். விஜயனை போட்டோ வச்சு தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன். இது வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சினிமாவில் அவர் வந்து நடிச்சிட்டு இருக்க டைமிங்ல சரிங்களா. அதனால வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிற டைம்ல வந்து எல்லாருமே வந்து சினிமா விட்டு வர்றது யாருக்குமே பிடிக்கல. சில பேர் வந்து ஏத்துக்கிட்டாங்க, சில பேர் வந்து சினிமாலே இருந்திருக்கலாமே, எதுக்கு அரசியல் அப்படின்னு கேட்கும்போது சில பேர் ஏத்துக்கிட்டாங்க, சில பேர் ஏத்துக்கல. அப்படி பார்க்கும்போது கரூர் இன்சிடென்ட்ல இருந்துகிட்டு நிறைய டிராபேக், நிறைய வந்து குறைகள் தான் நிறைய அதிகமாக வந்துச்சு. டிவிகே சைட்ல இருந்து நிறைய டிராபேக், சின்ன சின்ன தப்பு இதெல்லாம் வந்து பண்றாங்க, இதெல்லாம் வந்து திருத்திக்கணும், இப்படிலாம் பண்ணா அரசியல்ல வந்து சர்வே பண்ண முடியாது, நிறைய வந்து மைனஸ். அந்த மைனஸ்லாம் நான் எடுத்து பேசும்போது எனக்கு நிறைய வந்து மிரட்டல்லாம் வந்துச்சு. டிவிகே சைட்லேருந்தே வந்துச்சு. டிவிகே சைட்லேயே இருந்து இந்த மாதிரி வந்து உன் கடை வாசலில் வந்து பெட்ரோல் குண்டை வந்து வீசிடுவோம் அப்படின்னு எனக்கு நிறைய மிரட்டல் வந்துச்சு. ஏன்னா வந்து நான் வந்து கடை வச்சிருக்கேன் தளபதி மொபைல்ஸ்ன்ட்டு. என் கடை இருக்கிற ஏரியாலே வந்து ஏடிஎம்கே தான் அதிகம். என் ஊரில் ஏடிஎம்கே தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது டிஎம்கேயும் இங்கே அதிகமாக இருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கே கூட வந்து என்னை எந்த தொந்தரவும் பண்ணது கிடையாது. அந்த பையனுக்கு விஜய் பிடிச்சிருக்கு, விஜய் பேர்ல கடை வச்சிருக்கான், ஏதோ சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவங்க கட்சியில் உள்ளவங்களே என்னை கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. என்னால் வந்து உன் கடைக்குள்ளே வர முடியாதுப்பா, நீ உள்ளே விஜய் ஃபோட்டோவாக வச்சிருக்க, இருந்தாலும் நீ பண்ணுற இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீ வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் வந்து நம்ம ஆப்போசிட்டில் உள்ள கட்சியில் உள்ளவங்களே வந்து நம்மளை கூப்பிட்டு விஷ் பண்ணுறாங்களே, நம்ம கட்சியில் உள்ளவங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்காங்களே அப்படின்ட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம யாருக்கு பண்ணுறோமோ அவங்களே நம்மளை கண்டுக்க மாட்டேங்காங்க. அவங்களுக்கு அண்ணனுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க கூட வந்து நம்ம பண்ணுற சேவையை பார்த்து கூப்பிட்டு ஒரு மரியாதையாக வந்து கை கொடுக்குறாங்கன்னா அது வந்து எனக்கு அதான் பிடிக்கும். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா கூப்பிட்டு அப்ரிசியேட் பண்ணுறதை நான் எதிர்பார்ப்பேன். நான் வந்து காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன். எல்லாம் கை கிளாப் தட்டி பேப்பர் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பேன். 100 மார்க் எடுக்கிறேன்னா டீச்சர் வந்து எல்லாருமே கிளாப் தட்ட சொல்லி என் பேப்பரை வந்து கொடுக்கணும், அப்போ தான் நான் வாங்குவேன். இந்த மாதிரி நான் வந்து கேரக்டர் சரிங்களா. என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். அதுக்கு நான் வந்து ரிசல்ட் வந்து இந்த கைத்தட்டல் வந்து நான் எதிர்பார்ப்பேன். அது வந்து எனக்கு வந்து ஆப்போசிட்டில் உள்ளவங்களாம் வந்து என்னை அப்ரிசியேட் பண்ணுறாங்க, நம்ம கட்சியில் உள்ளவங்க நம்மளை வந்து மதிக்கவே மாட்டேங்காங்களே அப்படின்ட்டு டிவிக்கேவே நான் வந்து எனக்கு பிடிக்கல. எனக்கு விஜய் தான் பிடிக்கும்ப்பா, விஜயனை படம் வந்தால் பார்ப்பேன். ஆனால் டிவிக்கேக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். டிவிக்கேல உள்ளவங்களும் யாருமே எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். டிவிக்கே பண்ணுற சின்ன சின்ன தப்பெல்லாம் நான் எடுத்து பேச ஆரம்பித்தேன் சரிங்களா. நான் விஜய் தான் தலைவர், இருந்தாலும் டிவிக்கேன்னு வந்தால் எல்லாருமே சேர்ந்து தான் வருவாங்க. அதனால டிவிக்கில் என்னென்ன டிராபேக் இருக்குது, புஷியானது, ஆதவ அர்ஜுன் ப்ரோ, நிர்மல், இந்த மாதிரி உள்ளவங்கலாம் பண்ணுற டிராபேக்லாம் எடுத்து பேச ஆரம்பித்தேன் சரிங்களா. அதனால் எனக்கு நிறைய மிரட்டல்லாம் வந்துச்சு. வரட்டும், என்ன வந்தாலும் நின்று ஃபேஸ் பண்ணுவோம்.